முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எண்ணத்தையும் செயலையும் குற்றம் சொல்லும் தைரியம் நாஞ்சில் சம்பத்துக்கு எப்படி வந்தது என்று பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், ஜெயலலிதாவின் திறனை குற்றம் சாட்டிவிட்டு அதிமுகவில் நாஞ்சில் சம்பத் நீடிப்பது ஆச்சரியம் அளிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இப்போ இணைப்பு பேச்சு எந்த விதத்திலையும் நல்ல முடிவுக்கு வந்துடக்கூடாதுன்ற கங்கணை கட்டிக்கொண்டு மிக கடினமாக உழைத்து வருகிறார் நாஞ்சில் சம்பத் அவர்கள். குறிப்பாக இந்த விஷயத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருமுறை அண்ணன் OPS அவர்களை முதல்வராக நியமித்தார்கள். தனக்கு பின் சக்சஸராக நியமித்து இருமுறை அவங்க செயல்பட்டது. அம்மாவோட எண்ணத்திலும் அம்மா செயலிலும் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தைரியம், துணிச்சல் எப்படி ஒரு நாஞ்சில் சம்பத்துக்கு வந்ததுன்னு எனக்கு அதிசயமாக இருக்குது. எந்த பொறுப்பை யாருக்கு கொடுத்தாலும் அவங்க ரொம்ப தெளிவாக இது இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க. இது அவர்களுடைய எதிரிகள் கூட, திமுக காரங்களே கூட ஒத்துக்கிற ஒரு விஷயம். அம்மாவோட அந்த திறன் அதை ஒரு கேள்விக்குறியாக்குறாரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அதுவும் குறிப்பாக அண்ணன் OPS அவர்கள் மேல் இருக்கும் காழ்ப்புணர்ச்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேல் அவர்கள் திறனை சந்தேகப்படுற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு அவர் எழுப்பியிருக்கிறாரு. இதில் எந்த விதமான அடிப்படையும் இல்லாத ஒரு விஷயம். அம்மா அவர்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து அண்ணன் OPS அவர்களுக்கு 2 முறை அல்ல 3 முறை அவங்க அந்த முதல்வர் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். அம்மாவை பற்றி குறை சொல்லி இன்னும் அவர் அந்த கட்சியில் செய்தி தொடர்பாளராக இருக்கார் அப்படின்றது அதிசயக்க தகுந்த ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டியவர் அவர்.